ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. இப்போ விவேக சூடாமணி ஆதிசங்கரர் அருளிய நூல். அதிலிருந்து நாம் இது வரைக்கும் 83 ஸ்லோகங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த 83 ஸ்லோகங்களில் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்தில் குரு ஒரு உபதேசம் கொடுக்குறாரு. குரு உபதேசம் கொடுத்தோடனே அது புரியாததுனால, அந்த வார்த்தைகள் எல்லாம் புரியாததுனால சீடன் அவர்கிட்ட கேள்விகள் கேட்குறார். ஒரு 7 கேள்விகள் கேட்டார். பந்தம்னா என்ன, பந்தம்ங்கிறது எப்படி ஒருத்தனுக்கு உருவாகுது, அது எங்கே அவங்ககிட்ட இருக்குது, அப்புறம் ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, அந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, இப்படி ஒரு 7 விதமான கேள்விகளை கேட்டு அதை பற்றின விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். இவன் முதல்ல குருவானவர் சீடனுக்கு அவனுடைய தகுதிகள் எல்லாம் பற்றி எடுத்து சொல்லி அதுக்கப்புறமா அந்த கேள்விக்கு பதில் அடிக்க ஆரம்பிக்கும் போது அவர் அனாத்மாவை பற்றி தான் முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். அனாத்மாவை பற்றி தான் இனி நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு அவருடைய உபதேச விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறது. இப்போ அனாத்மானா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது அதை எப்படி அவர் விளக்க ஆரம்பிக்கிறாருன்னா ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆரம்பிக்கிறார். அப்போ பொதுவாக ஆத்மா அப்படின்னா நான், அனாத்மானா நான் அல்லாதது அப்படின்னு பார்த்தோம். அப்போ நானும் நான் அல்லாததும். பொதுவாக நம்ம சகஜமான வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் நான்ங்கிறத இந்த உடல்லையும் உள்ளத்துலேயும் கலந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே விஷயத்த நம்ம உடனே சில நேரங்களில் எனதுன்னு சொல்கிறோம். ஒரே பொருள் நானாகவும் எனதாகவும் இருக்க முடியாது அப்படின்னும் போது அதில் ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்காக அதை நம்ம பகுத்து ஆராய வேண்டி இருக்குது. அதனால இந்த விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்து அவர் திருக்கு திருஷ்ய விவேகத்தின் மூலயமா நமக்கு இந்த ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து காட்டுறார். திருக்குன்னா பார்ப்பவன் அல்லது அறிபவன் அப்படின்னு அர்த்தம். திருஷ்யம்னா அறிபடு பொருள் அல்லது பார்க்கப்படும் பொருள். எது என்னால் அறியப்படுகிறதோ அது நான் அல்ல அப்படிங்கிற ஒரு டிக்டம், ஒரு தம் ரூல் வச்சுக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். இப்போ இந்த நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் என்னால் அறியப்படுகிறது என்பதால் நான் அல்ல. இப்போ இந்த லேப்டாப் என்னால் அறியப்படுகிறது, அது நான் கிடையாது. அதே போல் எது அறிகிறது, என்னுடைய உடல்ல இருந்து இந்த கண் தான் அறிகிறதா அப்படின் போது கண்ணு தான் திருக்காக இருக்குமோ, அதாவது கண் தான் நானாக இருக்க முடியுமோ அப்படின்னு பார்த்தா அந்த கண்ணும் அறிபடு பொருளாக பின்னாடி மனத்தால் அறியப்படுகிறது. அப்போ மனம்தான் ஒருவேளை நானா அப்படின்னு பார்க்கும்போது மனதினுடைய சலனங்களையும் அதன் பின்னால் புத்தி அறிகிறது. புத்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் நான் அறிகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருந்த இந்த உடல் அது நான் அல்ல. அப்புறம் என்னுடைய உள்ளத்தில் பகுதியாக இருக்கக்கூடிய மனம் புத்தி அதுவும் நான் அல்ல. அதாவது இதெல்லாம் அனாத்மாக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் அனாத்மாக்கள். இது வரைக்கும் தொட்டு நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த உடம்பு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய உள்ளம்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது இந்த ஆராய்ச்சியின் மூலமாக நமக்கு என்ன தெரியுது, இது வரைக்கும் நான் என்கிற இந்த அபிமானத்தை நான் அல்லாததின் மீது வைத்திருக்கிறேன். இதெல்லாம் தேகாத்ம புத்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அபிமானத்தினால என்ன விளைஞ்சுது அப்படின்னு பார்க்கும்போது விஷயி விஷயம்ங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. விஷயி விஷயம்னா என்னன்னா, விஷயம் அப்படிங்கிறது அனுபவிக்கப்படக்கூடியது, விஷயிங்கிறவன் அனுபவிப்பவன். இப்போ இங்கே எதெல்லாம் விஷயி எதெல்லாம் விஷயம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறோம். மறுபடி ஒரு விவேகத்துக்கு என்னால் எதெல்லாம் அனுபவிக்கப்படுதோ அது எல்லாம் எனக்கு வேறானதாக இருக்கிறதா. இப்போ என்னுடைய மனம் இந்த விஷயங்களெல்லாம் இந்த கருவிகளை கொண்டு அனுபவிக்குது, உடலை கொண்டு அனுபவிக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனத்தை இன்னொருவருடைய மனம் விஷயமாக அனுபவிக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா. இந்த உடலை இன்னொருவர் இந்த ஒரு விஷயமாக அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது.
இப்படி ஒன்றுக்கு ஒன்று அனுபவ பொருளாகவும் இருக்கிறது, அனுபவிப்பவனாகவும் இருக்கிறது. விஷயம் விஷயி அப்படிங்கிற அந்த வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கும்போது ஒரே பொருளே விஷயமாகவும் இருக்கிறது, விஷயியாகவும் இருக்கிறது. ஆனால் இது ரெண்டுமே இப்போ எங்கே அடங்குது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா எல்லாமே எதில் அடங்குது? அனாத்மாவில் அடங்குது. அப்போ அனுபவம், அனுபவிப்பவன், இது ரெண்டுமே எங்கே இருக்குது? அனாத்மாவில் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியுது மனம்ங்கிறது அனாத்மா. அதாவது அனாத்மானா என்ன? நான் அல்ல, நான் அல்லாதது தான் இந்த மனமும் இந்த உடம்பும் அப்படிங்கிற முதல் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இங்கே ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் எங்கே நடக்குது? இப்போ எங்கிட்ட இல்லை, நான் அல்லாததில் நடக்குது. அப்போது மனசில் ஒரு துன்பம் வருது, ஒரு சலனம் வருதுன்னா அது யாருக்கு? அதாவது எனக்கு அல்ல. நம்ம ஆத்மாங்கிற விஷயத்த இன்னும் நம்ம பார்க்க வரல. நம்ம இப்போ மெயினாக பார்த்துட்டு இருக்கிறது அனாத்மாங்கிற கான்செப்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம அந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தில் நான் அல்லாதது எதுங்கிறதா மெயினாக கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆத்மாவை பற்றின விவேகத்துக்கு நம்ம இன்னும் உள்ளே வரல. இப்போதைக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஸ்லோகத்தில் அனாத்மாக்கள்லாம் எதுன்னு வரிசைப்படுத்திட்டு அப்புறம் நம்ம இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் அறியப்பட்டதோ அது எல்லாமே விஷயங்கள் நம்மளால் அனுபவிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனம்தான் இதெல்லாம் அனுபவிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் இந்த மனதையே இன்னொருவருடைய மனது அனுபவிக்கிறது. அப்போ இதுவே அனுபவ பொருளாக இருக்கிறது, ஒன்றை ஒன்று மாறி மாறி அனுபவித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இது இந்த அனுபவங்கள் அத்தனையும் எண்ணில் இல்லை, இவைகள் எல்லாம் அனாத்மாவை சார்ந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ இந்த அனுபவங்கள் எல்லாம் சுகம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் நம்ம இருந்தோம். இந்த சுகங்களுக்காக நம்ம என்ன செய்தோம்? ஒரு சுகம் பெறணும்னா அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது? கர்மம் செய்ய வேண்டியிருக்கிறது. இப்போ பிரச்சனை எங்கன்னா நான் அல்லாததுன்னு ஒரு அபிமானம் வைத்தேன். அந்த அபிமானம் வைத்ததுனால இந்த அனுபவத்திற்காக நான் கர்மங்களை செய்தேன். கர்மங்களை செய்ததுனால எனக்கு என்ன ஆகுது? பலனை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதனால் நான் பல தேகங்களை எடுத்து வருகிறேன். இப்போ அந்த லீனேஜ் புரியுது இல்லைங்களா? எங்கே பிரச்சனை இருந்திருக்குன்னா நான் அல்லாதது மேலே கொண்ட அபிமானத்தினால். அப்போது எனக்கு என்ன தெரியலை, அதுக்கு பேர் என்ன? அறியாமை. அப்போ முதல்ல என்ன பிரச்சனைனா அறியாமை. சரி, அறியாமல் இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லைங்க. அதோட இப்போ நான் யாருன்னு தெரியல, பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு யாருன்னு எனக்கு தெரியல, அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்? நான் அல்லாததில் கொண்டு போய் நானுங்கிறத வச்சுட்டேன். இங்கே தான் பிரச்சனையே. நான் அல்லாதது எதுன்னு பார்த்தோம்னா இந்த தேகமும், தேகங்கிறதுல சூட்சும தேகமாகிய அந்த கரணமும் ஸ்தூல தேகமாகிய இந்த உடலும் அடங்குது. இதில் போய் என்னுடைய அபிமானத்தை வச்சதுனால இங்கே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் இப்போ யாருடையதுன்னு நினச்சிட்டேன்? என்னுடையதுன்னு நினச்சிட்டேன். அப்போ இந்த அனுபவங்களை பெறுவதற்காக கர்மங்களை செய்து இந்த கர்ம சுழற்சியின் விளைவாக பிறவியாக எடுத்து மறைந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இதுலேருந்து விடுபடணும்னா நமக்கு என்ன தேவை? இப்போ அறியாவையிலிருந்து விலகுவதற்கு ஞானமாகிய அறிவு தான் தேவை. அது என்ன ஞானம்? ஆத்ம ஞானம். அதாவது நான் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது என்ன? அனாத்மாக்கள் தான் எதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை தான் இப்போ நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கடைசியாக பார்த்த 83வது ஸ்லோகத்தில் தேகப்பற்றதை நிந்தனை செய்கிறார். இந்த தேகத்தின் மீது நம்ம பற்று வச்சோம் இல்லைங்களா? அதை விஷயப்பற்று அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷயப்பற்று தான் நம்ம பந்தம்னே சொல்லலாம். இந்த உடல் மீது நம்ம தேகாபிமானம் வச்சது எதுக்காக? வச்சதுக்கு அப்புறம் என்ன வந்தது? அனுபவங்கள்னால கர்மங்களை புரிய வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒன்று தொடர்ச்சியாக நம்ம பற்று வைத்து 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 போய்கிட்டே இருக்கிறோம். இது எல்லாத்தையுமே விஷயப்பற்றுங்கிற ஒரே ஒரு வார்த்தைகளை வச்சு அந்த விஷயப்பற்றையே பந்தம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ பந்தம் எங்கே இருக்கு? விஷயப்பற்று தான் பந்தம். அது எங்கே இருக்கு? அனாத்மாவில் தான் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸ்லோகத்தில் இதை நேரடியாக சொல்லலை. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, பந்தம், நம்ம முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இல்லையா, 7 கேள்வி. அதில் அனாத்மாவை தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் அவர் எந்த இடத்துல பந்தங்கிறத பற்றிலாம் சொல்லலை. ஆனால் இந்த விஷயப்பற்று தான் பந்தங்கிறத சொல்கிறாரு. அப்போ இந்த விஷயப்பற்றுங்கிறது எங்கே இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தோம்னா எங்கே இருக்குது? அனாத்மாவில் இருக்குது. புரியுதுங்களா? எல்லாமே நம்ம செஞ்ச 2 தப்புல வந்தது. ஒன்று அறியாமைக்கு அப்புறம்
என் மீது நான் இன்னொன்றை ஏற்றி பார்த்து விட்டேன். அதுக்கு பேர் அத்தியாசம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குறைகள் எல்லாம் நம்ம வந்து நீக்கணும்னா, இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு கேள்விப்பட்டிருப்போம். ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு ராக்கெட் சயின்ஸ் ஒருத்தர் ராக்கெட் பற்றி கண்டுபிடிச்சாருன்னா, அடுத்த நாட்டில் என்ன பண்ணுறாங்க, ரிவர்ஸ் இன்ஜினியர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எந்த வழியில் வந்து எது வரைக்கும் எண்டில் வந்துட்டோமோ, இப்போ அந்த எண்டுலேருந்து திரும்ப அப்படியே போகணும். முதல்ல என்ன பண்ணுறோம், விஷயத்தின் மீது உள்ள பற்றை நம்ம நிந்தனை செய்யணும். விஷயத்தின் மீது உள்ள பற்றை நம்ம வந்து நீக்கணும். விஷயப்பற்றை நீக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? வைராகியம் வேண்டும். இது எனக்கு தேவையில்லாதது, இதனால தான் எனக்கு சுகம் கிடைக்குதுன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தது தப்பு. இந்த சுகம் எல்லாம் எதுக்குள்ள அடங்கி இருக்குது? அனாத்மாக்குள்ள அடங்கி இருக்குதுங்கிற ஞானத்தினால நம்ம ஒரு வைராக்கியத்தை உருவாக்கும். காஷ்ட வைராக்கியம் இல்லை, இது எனக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்காது, இனி நான் சாப்பிடவே மாட்டேன், இது எங்கள் குடும்பத்துக்கு ஒத்துக்காது, இந்த செயலை நான் செய்யவே மாட்டேன், அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவர் வாழ்க்கையில் நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த விதமான வைராக்கியம் கிடையாது. இது வந்து ஞானத்தினால நம்ம பெறக்கூடிய வைராக்கியம். அப்போ அந்த விஷயப்பற்றை நீக்குவதற்கு ஞானத்தினால் கிடைத்த வைராக்கியத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா இப்போ வரிசைக்கிரமா சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ அந்த வைராக்கியம் வந்ததுன்னா என்ன ஆகும்? வைராக்கியம் வந்ததுன்னா சுகம் அனுபவிக்கணுங்கிற அவா நம்ம கிட்ட இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கர்மங்கள்ல குறைஞ்சிடும் இல்லையா? இந்த கர்மங்கள் குறையிறது அப்படின்னால நம்ம என்ன யோசிச்சு பார்க்குறோம், இந்த கர்மமும் செய்யறதே யாரு? இது எங்க நடக்குது? அனாத்மாவில் நடக்குது. ஆத்மா என்ன பண்ணுது? அப்போ வேடிக்கை பார்க்குது அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு கூட காலையில் சுவாமி வந்து அகம்பிருத்தி இதம்பிருத்தி அப்படின்னு பிரித்து, அதில் அகம்பிருத்திங்கிறது தான் அகங்காரம், மற்ற விருத்திகள் எல்லாம் மனதில் இருக்கக்கூடிய எண்ணம், புத்தியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. இந்த அகம்பிருத்தியையும் அப்புறம் இதம் விருத்தி ரெண்டுத்தையுமே சாட்சியாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறது தான் ஆத்மா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆத்மாங்கிறத பற்றின விளக்கத்துக்கு நம்ம இன்னும் போகலை. ஆனாலும் நம்ம அதை சேர்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ சொல்லிக்கிறோம். அதற்கான ஸ்லோகங்கள் இன்னும் பின்னாடி வருது. நம்ம அதுக்குள்ளே இப்பயே ரொம்ப ஜம்ப் ஆகிட்டோம்னா குழப்பம் வந்துடும். அதனால் இப்போ அனாத்மாவை பற்றி பார்த்துட்டு அதில் தான் பந்தம் இருக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதை நீக்கிறதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணணுங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 83வது ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, துவக்கமே இல்லாத அவித்யாவால் விளைந்த கட்டிலிருந்து விடுபடுவதாகிய ஒவ்வொரு நொடியிலும் செய்ய வேண்டிய இச்செயலை விட்டு பிறருக்கு அனுபவ பொருளாக உள்ள இந்த உடல் இருக்கையில் அதை போஷிப்பதில் எவன் பற்று வைக்கிறானோ அவன் தன்னையே அதனால் கொல்பவனாகிறான் அப்படிங்கிறத பார்த்தோம். போன நம்ம உபன்யாசத்திலே பார்த்துருக்குறோம். அவித்யாங்கிறது அறியாமை. இந்த அறியாமைக்கு துவக்கம் இருக்குதா? இல்லை. எப்பயுமே ஒரு விஷயத்தை பற்றின எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு ஏதாவது துவக்கம் இருக்கானா? இருக்காது. ஆனால் அந்த அறியாமைக்கு முடிவு உண்டு. எப்போ? அறிவு வரும்போது. அப்போ அதை தான் இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு. அனாதி அவித்யா அப்படின்னு சொல்கிறாரு. துவக்கமே இல்லாத இந்த அவித்யாவில் அதனால் என்ன விளைஞ்சிச்சு? தேக அபிமானம் கொண்டோம். அப்போ தேக அபிமானம் கொள்வது, அதுக்கப்புறம் என்ன வந்து விஷயப்பற்று வந்தது சுகத்தினால். அதுதான் கட்டு. அதிலிருந்து விடுபடுவதற்கு ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த விசாரம் தான் பண்ணணும். நான் யாருங்கிற அந்த விசாரத்தில் ஆத்மா அனாத்மா அப்படிங்கிறத விசாரம் பண்ணி அனாத்மா எதுன்றதை தள்ளி நம்ம ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு விவேகத்தை தான் நம்ம வந்து கையில் எடுக்க வேண்டியிருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவங்களையும் அனுபவ பொருளாக அனுபவிச்சுக்கிட்டு இந்த அனுபவம் இதுவும் அனுபவ பொருளாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி மற்றவர்களுக்கு அனுபவ பொருளாக இருக்கக்கூடிய இந்த உடலையும் உள்ளத்தையும் போஷிக்கிறதுக்காகவே நம்ம நேரத்தெல்லாம் செலவிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த உடலுக்கு என்னென்ன வேலைகள்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்குது? காலையிலேருந்து எழுந்து நைட்டில் படுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்கிறோம். அது எப்படியெல்லாம் சுகமாக வச்சுருக்க முடியுமோ அதுக்கான வேலையை தானே பண்ணுறோம். குளிக்கிறதுலேருந்து கதகதன்னு ஓரளவுக்கு தண்ணீர் சூடாக இருக்குதா? அப்போ நல்லா இருக்கு. ஜில்லுன்னு குடித்தா நல்லா இல்லை. அப்போ கம்ஃபர்ட்டுங்கிற அந்த உடலுக்கான கம்ஃபர்ட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மெயினாக நம்ம நோக்கத்தில் வைக்கிறோம். எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்குது. அப்போது அதை போஷிக்கிறதுலே தான் நம்ம வாழ்க்கை வந்து கழிஞ்சிடுது. இப்போ மனிதனுடைய வாழ்க்கை பெரும் பகுதி இந்த உடலை போஷிக்கிறதுலையே சென்றுக்கிட்டு இருக்குது. அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுது? ஒரு நாள் என்ன ஆக போகுது? இந்த உடல் என்ன ஆக போகுது? ஒரு நாள் அப்போ என்ன பண்ணுறான்? ஒரு நாளும் நீங்கள் சொன்ன மாதிரி அவனுடைய ஆயுள் கழிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு நாள் மரணித்து விட போகுது. இந்த உடம்பு போச்சுன்னா இதோட முடிஞ்சிருமா?
அடுத்து ஒரு உடம்பு வரப்போகுது. அது என்ன உடம்புன்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்காவது ஒரு மனுஷ உடம்பு கிடைச்சது, நம்ம சொல்றத காதால கேட்க முடியுது. வேற ஒரு உடம்பு கிடைச்சுன்னா காதால கேட்கலாம், அது புரியவும் புரியாது, என்னன்னு தெரியாது. அதனால இப்ப வாய்ப்பு இருக்கும்போதே ஒரு நொடியையும் இந்த ஆத்ம விவேகத்தை, தத்துவ விவேகத்தை தெரிஞ்சுக்கிறதுல பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல சரீர போஷணார்த்தி சன் ய ஆத்மானம் தித்ருக்ஷதி கிரஹாம் தாருத்யா த்ருத்வா நதீம் தர்தும் ச இச்சதி. உடலை போஷிப்பதில் பற்று உடையவனாக இருந்து கொண்டு எவன் ஆத்மாவை காண ஆசைப்படுகிறானோ அவன் ஒரு முதலையை தெப்பக்கட்டை என்ற புத்தியால் பிடித்து கொண்டு ஆற்றை கடப்பதற்கு விரும்புகிறான். ஒரு உதாரணம் கொடுக்குறார். எப்பயுமே ஒரு விஷயத்தை விளக்கணும்னா அதுக்கு என்ன தேவை, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உதாரணத்தை கொடுத்தா தான் புரியும். இது நம்ம ஆச்சாரியர்கள் எப்போதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுல இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த உடம்பை போஷிக்கிறதுக்காக நம்முடைய நேரத்தெல்லாம் செயல்படுத்திக்கிட்டு ஆனா நான் ஆத்மாவை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு மனதில் ஒரு எண்ணம் வச்சிருக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய செயல்கள், என்னுடைய நேரம் அத்தனையும் உடலை போஷிக்கிறதுக்கு. ஆனால் மனதில் மட்டும் நான் ஆத்மாவை தான் தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பிறவி இருக்குது, சரி இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் பார்க்கலாம், இப்போ என்ன வயசு இவ்வளோ தானே ஆகுது, ஒரு 60 வயசு ஆகட்டுமே அப்படின்னு நிறையா கேள்விப்படுறோம் இல்லைங்களா. இந்த வயசுலேயே உனக்கு என்ன வேதாந்த வேண்டி கிடக்குது அப்படிலாம் சின்ன வயசில் வர்றவங்களெல்லாம் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போது அந்த மாதிரி இந்த உடலை போஷிக்கிறதுல ஒரு ஆர்வம் உடையவர்களாக இருந்து கொண்டு வெறும் மனதளவில் ஒரு எண்ணத்தளவில் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுன்ற நினைக்கிறவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னா, இந்த பிறவி அப்படிங்கிற இந்த கடலையோ அல்லது ஆற்றையோ கடப்பதற்கு முதலையே தெப்பமாக பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? முதல்ல என்ன பண்ணும்? முதல்ல நம்மளை இந்த கரைக்கு கொண்டு போயெல்லாம் சேர்க்காது, அதுக்கு உணவாயிடுவோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த தேகத்தை போஷிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே மரணத்துக்கு தான் கொண்டு போகுது. மரணத்துக்கு கொண்டு போகிறது நம்ம மோட்சமே கிட்டாதே. மரணங்கிறது மறுபடி இந்த பிறவிங்கிற சுழற்சியில தான் நம்மளுக்கு கொண்டு போய் விடுவதே தவிர கரையேற்றம்னு அவங்க சொல்லக்கூடிய மோட்சத்துக்கு நம்மளை இட்டு செல்லாது. அதனால தேகத்தை போஷிக்கிறத விட்டுட்டு ஆத்ம ஞானத்துக்காக உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், உங்களை புத்தியில் இருக்கக்கூடிய அறிவு எல்லாத்தையும் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த உடலை போஷிக்கிறத ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க. அதுக்காக போஷிக்காமல் சாப்பிடாம இருக்க முடியுமா, குளிக்காமல் இருக்க முடியுமா? அதனால தான் அதை நித்திய கர்மா, எப்போதும் செய்ய வேண்டிய கடமைகள், அதில் நீங்கள் குறை வைக்க வேண்டியதில்லை. ஆனால் மற்ற நேரங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம 24 நேரம் குளிச்சுட்டே இருக்கிறோம், 24 நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். அப்போ அந்தந்ததுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்கி மீதி இருக்கக்கூடிய நேரம் அத்தனையுமே நாம் இந்த ஆத்ம ஞானத்துக்கு பயன்படுத்தினால் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த ஸ்லோகத்தில் மோக ஏவ மகாமிருத்யுர் முமுக்ஷோர் வபுராதிஷு மோகோ விநிர்ஜிதோ ஏன சமுக்தி பதம் அர்ஹதி. உடல் முதலியவற்றில் மதிமயக்கமே முத்தியில் விருப்பமுடையவனுக்கு கொடிய யமன். எவனால் இந்த மதிமயக்கமானது வெல்லப்பட்டதோ அவன் முத்தி பதவிக்கு உரியவனாகிறான். இப்போ பாருங்க, மறுபடி அந்த தேகாத்ம புத்தி, தேகத்து மேல நான்கிற அபிமானம் வச்சான் இல்லையா, அதுதான் மதிமயக்கம். நமக்கு முதல்ல அறியாமை எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சரியாக விசாரம் செய்யறதுனால வருது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் அந்த புத்தியெல்லாம் நமக்கு, குழந்தையில நமக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம இந்த மாதிரி லெவலில் இப்போ கூட நம்ம யாருங்கிறத பற்றின சிந்தனை செய்யாமல் விசாரம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அது சரியாக விசாரம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிறவி சுழற்சி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே அறியாமைங்கிற மதிமயக்கம் இருக்குது. அது எதனாலனா, போன பிறவியில் நான் சரியாக இதை விசாரத்தை பண்ணலை, அல்லது இந்த விசாரத்தை பற்றியே எனக்கு தெரியல. இப்போது ஒரு அரைகுறை வெளிச்சத்தில் ஒரு கயிறு கிடக்குது அப்படின்னா,
அதை நம்ம வந்து வேற ஏதோ ஒன்றா பார்க்குறோம். சிலர் பாம்பா பார்க்குறாங்க, சிலர் ஏதோ பைப்பு கிடக்குது, சில பேர் வந்து மாலை கிடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இது அவரவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து இருக்கு. இப்போ பொதுவாக நம்ம பாம்புன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கயிறு கிடக்குது, நமக்கு வந்து கண்ணு சரியா தெரிஞ்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் சரியான வெளிச்சம் இருந்திருக்கணும். அப்போ நமக்கு என்ன தேவை? ஒரு விஷயத்தை பற்றி முழு அறிவு வேணும்னா நமக்கு சரியான பிரமாணங்கள் வேண்டும். பிரமாணம் சரியா இருந்ததுன்னா அந்த பொருள் என்னன்றது நமக்கு தெரியும். தெரிஞ்சதுன்னா அதோட இன்னொன்று அந்த பொருளை பற்றின அறிவு நமக்கு முன்னாடியே இருக்கணும் வேற. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம அந்த பொருளை இதுக்கு பேர் விசார சித்தின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம கிட்ட பிரமாணம் சரியா இல்லை, வெளிச்சம் இருக்குது ஆனால் எனக்கு கண்ணு மங்களா தெரியுது, சரியா தெரியல, வெளிச்சம் கம்மியா இருக்குது, எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, ஆனால் பிரயோஜனம் இல்லையே. அப்போ அந்த இடத்துல அரைகுறையா தெரியக்கூடியதுல நான் வந்து என்ன பண்றேன், முதல்ல எனக்கு என்னன்னு தெரியல, அப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன், வேறு ஒன்றை ஏற்றி பார்க்குறேன். அப்போ அதனால வரக்கூடிய தவிப்புகள் எனக்கு வருது. இப்போ அப்போ என்ன பண்ணணும்? சரியான முறையில் விசாரம் பண்ணணும். அப்படி சரியான முறையில் விசாரம் பண்ணாதனால வந்த பிரச்சனைக்கு அவிச்சார சித்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மதிமயக்கங்கிறது என்னன்னா, நமக்கு முதல்ல தெரியலை, இப்போ நம்ம மதி மயங்கி வேறு ஒரு காட்சியை காட்டுது. அதுக்கு பேர் பிரம. இல்லாத ஒரு பொருளை பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்ன? பிரம தானே. பிராந்தி ஞானம் தான் அவிச்சார சித்தி. பிராந்தி ஞானத்துக்கு பேர் தான் அவிச்சார சித்தி. பல பல பேர் இருக்கு. அதுல வந்து அவிச்சார சித்திங்கிறது இங்க விசார சித்திங்கிறதால அப்படி நம்ம சொன்னோம். இது வந்து பிராந்தி ஞானம்ங்கிறது அது பிரமங்கிறத வச்சு சொல்றதால அது பிராந்தி ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் அறிவு தான். என்ன அறிவு? பாம்புங்கிற அறிவு. அது அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அதை வச்சுதான் நம்ம அவ்வளவு தூரம் பயப்படுறோம். அது உண்மைன்னு நம்புறதால தானே. அது பேர் பிராந்தி ஞானம். அப்போ அந்த பிரமை இதெல்லாம் ஏற்படுறதுக்கே காரணம் அத்தியாசம். நம்ம வந்து இன்னொன்றை ஏற்றி பார்க்குறோம், மதி மயங்கிடுது அந்த இடத்துல. அப்போ மதிமயக்கங்கிறது நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆத்மாவை அனாத்மா மீது ஏற்றி பார்த்துட்டோம், ஆத்மா மீது அனாத்மாவை ஏற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த மதிமயக்கம் என்றது நான் இந்த உடல்னோ அல்லது இந்த உடலை எனதுன்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் மதிமயக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த மயக்கத்தை நம்ம நீக்கலைன்னா யமன் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து மரணம் சம்பவிக்க தானே போகுது. அப்போ நம்ம இந்த மதிமயக்கத்தையே நமக்கு யமன்னு சொல்லலாம் இல்லையா? அதை தான் இங்கே வந்து முக்தியில் விருப்பம் உடையவர்களுக்கு இந்த தேகாத்ம புத்தியை உடைச்சி தீர்த்திடணும். அது நான் அல்ல அப்படிங்கிற தெளிவான அறிவுக்கு வந்துடணும். அப்படி வரலைன்னா கண்டிப்பாக அவருக்கு மரணம் வரப்போகிறது. அப்போ அந்த மதிமயக்கமே அவர்களுக்கு யமனாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. யாரால இந்த மதிமயக்கம் வெல்லப்பட்டதோ, யாருக்கு வந்து சரியான முறையில் விசாரம் செய்து இந்த தேகங்கள் நான் அல்ல அப்படின்னு எவன் ஒன்று புரிஞ்சு ஆத்ம ஞானம் பெறுகிறானோ அவன் முக்தி பதவிக்கு உரியவனாகிறான். முக்திங்கிறது என்னது? விடுதலை. எதிலிருந்து விடுதலை? சம்சாரங்கிறது என்ன? சம்சாரங்கிறது சோகமோகம். அது எதனால ஏற்பட்டது? ஆசையினால ஏற்பட்டது. அதாவது விஷயப்பற்றுனால ஏற்பட்டது. விஷயப்பற்று எதனால வந்தது? விஷயப்பற்றுங்கிறது எதனால வந்ததுன்னா இதுல இருந்து தான் எனக்கு சுகம் கிடைக்குதுன்னு நான் நம்பினதால வந்தது. இதுல இருந்து தான் எனக்கு சுகம் கிடைக்குதுன்னு நான் நினைச்சதுனால அதனால நான் வந்து என்ன பண்றேன், கர்மங்களை புரிகிறேன். அப்படி தொடர்ச்சி இருக்குது இல்லையா? ஒன்னொன்னு பாருங்க, இதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இப்போ ஒரு கேள்வியா கேட்கும் போதே நம்ம அப்படியே கடைசியா எங்க வந்திருக்கிறோம்? விஷயப்பற்று நீங்கணும்னா வைராக்கியம் வேணும். வைராக்கியம் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வைராக்கியம் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மனம் புத்தி நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. அதனால என்ன பண்ண முடியுது? நம்ம நினைச்ச மாதிரி விசாரத்தை தொடர்ச்சியா செய்ய முடியுது. விசாரம் தொடர்ச்சியா செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஞானத்தினால மோட்சம். ஞானமே மோட்சம்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ எல்லாம் பாருங்க, நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு. எங்கிருந்து எங்க வந்துட்டோம் பாருங்க. எதுல இருந்து எது வரைக்கும் போனோமோ அதுல இருந்து மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ்ல வர வேண்டியதா இருக்கு. அப்போ மதிமயக்கம்ங்கிறத ஒரு விஷயத்தை தான் இங்க முக்கியமா அவங்க சொல்றாங்க. வபுராதிஷு அப்படின்னா உடல் முதலியவற்றில், வபுனா உடல், மோக ஏவ மதிமயக்கமே, முமுக்ஷோர் முக்தியில் விருப்பம் உடையவனுக்கு இந்த உடம்பு முதலியவற்றில்னு எதை சொல்றாங்க? நான், எனது, அகங்கார மமகாரம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றாங்க. அதுதான் மகா மிருத்யோர், கொடிய யமன். இந்த மதிமயக்கம்தான் அவனுக்கு மரணத்தையே வர வைக்கக்கூடிய யமனாக இருக்கிறான். அப்போ யாரால இந்த மோகத்தை வெல்ல முடியுதோ, எவனால் ஏன மோகோ இந்த மதிமயக்கமானது வினிர்ஜித்தோ வெல்லப்பட்டதோ ச அவன் முக்தி பதம் அர்ஹதி
அருகதை இருக்கான்னு கேட்குறோம் இல்லையா? அப்போ என்ன தகுதி இருக்கிறதான்னு கேட்குறோம். அர்ஹதி, முக்தி பதம் அர்ஹதி. முக்தினா மோட்சம், விடுதலை. பதம்னா நிலை. பதம்னா பதமா கல் இறக்குன்னு சொல்லுவேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ நம்ம வீட்டில் பாகு காய்ச்சறோம்னா பதமா இறக்குன்னு சொல்றோம். அப்போ பதம்னா ஒரு நிலை. முக்திங்கிற நிலையை அடையிறதுக்கு தகுதியுடையவனாக யார் இருக்கிறா? இந்த மதிமயக்கத்தை யாரால வெல்ல முடியுதோ அவன்தான். இந்த தேகம் நான் அல்லங்கிற அந்த மதிமயக்கத்தை நீக்கக்கூடியவன் தான் முக்தியை அடைய முடியும் அப்படிங்கிறார். அடுத்ததாக, மோகம் ஜகி மகாமிருத்யும் வேகதார சுதாதிஷு யம் ஜித்வா முனயோ யாந்தி தத் விஷ்ணோக பரமம் பதம். இங்க உடல், மனைவி, மக்கள் ஆகியவற்றில் மதிமயக்கமாகிய கொடிய யமனை வெல்லுவாயாக. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மதிமயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எதெல்லாம்? உடல், மனைவி, மக்கள், அதாவது நான், எனது அப்படின்னு நம்ம இது வரைக்கும் நினைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய மதிமயக்கத்தை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொடிய யமனை வெல்லுவாயாக அப்படின்னு ஒரு குரு நமக்கு சொல்றார். அவனை வென்றே முனிவர்கள் விஷ்ணுவின் பரமபதம் எனப்படும் அந்நிலையை அடைகிறார்கள். இப்போ இதுக்கு முன்னாடி இதோ புதுசா நீ பண்ணலப்பா, இதுக்கு முன்னாடி முனிவர்கள் எல்லாம் இந்த மாதிரி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குற அதே ஃபார்முலாவை பின்பற்றி முக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால நீ தான் ஃபர்ஸ்ட்டுன்னு தான் நினைக்க வேண்டாம். ஏற்கனவே இந்த வழியில வெற்றி கண்டவர்கள் இருக்கிறார்கள். நீயும் அதே வழியில அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த தேகாபிமானத்தை விட்டு நான் எனதுங்கிற அகங்காரம் அமரதத்தை சரியா புரிஞ்சு விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டனாலே நீ முக்தி அடையலாம் அவர்களைப் போலவே அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். தேகாதார சுத ஆதிஷு. தேக தார சுத ஆதிஷு. தேகம்னா இந்த உடல், தாரம் அப்படின்னா மனைவி, சுத அப்படின்னாக்கா மக்கள், உறவினர்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆதிஷு, ஆதிஷு முதலிய ஆகியவற்றால் மோகம் மதிமயக்கமாகிற மகாமிருத்யும், மிருத்யுன்னா மரணம் அல்லது யமன் அப்படின்னு இங்க சொல்லலாம். மகாமிருத்யும்னா கொடிய யமனை ஜஹி வெல்லுவாயாக. ஜெய் அப்படின்னா வெற்றின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜஹினா வெல்லுவாயாக. யம் அவனை, ஜித்வா வென்றே, முனையக முனிவர்கள். முனையகனா முனிவர்கள். முனிவர்கள்ங்கன்னா என்ன அர்த்தம்? முனையக அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனநசீலன் அப்படின்னு அர்த்தம். மனநசீலன்னா என்ன? பொதுவா மனநசீலன்றதுக்கு மனதை அடக்கி தியானம் செய்பவர்கள்னு அர்த்தம். இப்போ மனதை அடக்கி தியானம் செய்பவர்கள். மனதை அடக்கிறதுனா என்ன? மனமே இல்லாம செஞ்சிடறதா? தியானம் அப்படின்னா ஒரே விஷயத்துல கவனத்தை செலுத்துறது, ஏகாக்கிர சிந்தனை. அப்போ அவர் ஒரே விஷயத்துல தன்னுடைய எண்ணங்களை செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். மனனம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம ஐயம் திரிபு அற அதை சிந்தனை செய்து நம்ம முடிவுக்கு கொண்டு வர்றது. அப்போ முனிவர்கள்ங்கிறவங்க யாரு? மனநசீலர்கள். அப்போ என்ன பண்றாங்க அவங்க? இப்போ நம்ம சொன்ன ஆத்ம அனாத்ம விவேகத்தை தொடர்ச்சியா சிந்தனை செய்து ஒரு முடிவுக்கு வர்றவர்கள். அப்போ அவங்க முடிவுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்றாங்க? தேகாத்ம புத்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த விஷயப்பற்றலாம் வென்றுடுறாங்க. விஷயப்பற்ற வென்றவர்கள் என்னவாயிடுறாங்க? அப்புறம் முக்தி அடைகிறது ரொம்ப சுலபம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது முனையகனா முனிவர்கள், விஷ்ணு பரமம் பதம், விஷ்ணுனுடைய பரமபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன விஷ்ணுவுடைய பரமபதம்? இது ஏதோ நம்ம வேற ஏதோ கடவுளை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கேன்னு நம்ம குழம்ப வேண்டாம். விஷ்ணு அப்படிங்கிறவர் யாருன்னா இந்த உலகத்தை காக்கிறவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கோம் இல்லையா? 3 கடவுள்கள் சொல்லுவோம்ல, சிவன், விஷ்ணு, பிரம்மா. பிரம்மா என்ன பண்ணுவாரு? படைக்கிறவர். சிவன் என்ன பண்ணுவாரு? அழிக்கிறவர். சரி, இப்போ விஷ்ணு என்ன பண்ணுவாரு? அப்போ ஸ்திதி பண்ணி காப்பாத்துறாருன்னா இங்கே கொஞ்ச நேரம் இருந்து காப்பாத்திட்டு அப்புறம் இங்கே கொஞ்ச நேரம் ஈரானில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் அந்த பக்கம் அமெரிக்காவில் போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் காப்பாற்ற அப்படி பண்ணுவாரா? அப்போ அவர் என்ன பண்றாரு? காப்பாற்றணும், ஸ்திதி பண்ணணும்னா எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கு பேர் என்ன? சர்வ வியாபிகி. வியாபகம் அப்படின்னா நிறைந்து இருத்தல். எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறவருக்கு பேரு சர்வ வியாபிகி. விஷ்ணுவுடைய இன்னொரு பேரு சர்வ வியாபிகி.
இங்க ஏன் அப்படி விஷ்ணுவுடைய பரமம்னா மேலான, பதம்னா நிலைன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, விஷ்ணுவினுடைய மேலான நிலை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடியது. இன்னொன்று எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி எதை சொல்லுவோம்? ஆகாசம். ஆகாசத்தை எங்கேருந்து வந்தது? பிரம்மம். அப்போ பிரம்மம் தானே எல்லாம். உண்மையிலேயே பார்த்தோம்னா ஆகாசம்ன்றது பிரம்மத்துடைய கற்பனை. அப்போ உண்மையிலேயே பிரம்மம் தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது. இப்போ நான் யாருன்றத ஆத்ம ஞானத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆத்மா பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆத்மா பிரம்மங்கிறது அப்போ எப்படிப்பட்டது? அதாவது நான் செய்கிற கற்பனை ஃபுல்லாக நான் இருக்கிறேன் இல்லையா, அப்போ எங்கும் வியாபித்தவன் தானே. அப்போ இதை தான் இங்கே சொல்ல வராங்க. அந்த முனிவர்கள் எல்லாம், அனனசீலர்கள் எல்லாம், அவங்க இந்த தேகம், தாரம், சுத, அதாவது உடல், மனைவி, மக்கள் ஆகியவற்றில் மோகத்தை நீக்கினவர்கள், வென்றவர்கள். அதனால அது எப்படி செஞ்சாங்க? மனனம் செய்தார்கள். அந்த மாதிரி பெற்ற ஞானத்தினால அவங்க இப்போ விஷ்ணு பரமபதம் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சாங்க. இப்போ விஷ்ணு பரமபதம்னா என்னன்னு தெரியுது இல்லையா? இப்போ பரமபதம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு புரியும். மேலான நிலை. அந்த மேலான நிலை விஷ்ணுவை பற்றி தான் பெரும்பாலும் பேசுறாங்க. அப்போ விஷ்ணுங்கிற மேலான நிலைங்கிறது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பிரம்மமாக அவர் ஆகிவிட்டார் அப்படிங்கிற அந்த நிலை தான். இது புரியுது இல்லைங்களா? அப்போ இதை பற்றி நமக்கு ஒரு கடவுபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. விஞ்ஞான சாரதி யஸ்து மனஹ் பிரகிரகான் நரக சோத்வனக பரமாப்னோதி தத் விஷ்ணு பரமம் பதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்குது. இதில் தான் அந்த விஷ்ணு பரமபதம்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டது. அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த மனிதன் விவேகமுள்ள புத்தியை சாரதியாகவும் அடைக்கப்பட்ட மனதை கடிவாளமாகவும் அடக்கப்பட்டனா இங்கே புரிஞ்சுக்கணும், தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது. எண்ணங்கள் என் கண்ட்ரோலில் இருக்குது, அவைகளின் பின்னாடி நான் போகிறதில்லை. அப்போ அடக்கப்பட்ட மனதுங்கிறது எண்ணங்களே இல்லாமல் இருக்கிறது கிடையாது, நேரான சரியான எண்ணங்களோடு இருக்கிறது. அடக்கப்பட்ட மனதை கடிவாளமாகவும் உடையவனோ அவன் சம்சாரமாகிய கடுவழியின் எல்லை நிலத்தை அடைகிறான். அதுவே எங்கும் நிறைந்த பரம்பொருடன் ஒன்றுபட்ட பரமபதம் எனும் நிலையாகும். கடவுபனிஷத்துல இது மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல நேரடியாகவே விஷ்ணு பரமபதம்ங்கிற அந்த சொற்கள் இருக்கு. சரி, அப்போ நம்ம அந்த உடல், மனைவி, மக்கள் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறத இங்கே மறுபடியும் தெளிவுபடுத்துகிறாங்க. அந்த மாதிரி விடுபட்டவர்கள் தான் முனிவர்கள். அவர்கள் தான் அந்த விஷ்ணுங்கிற பரமநிலையை அடைஞ்சிருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்காக விடுறதுனா என்ன அர்த்தம்? உடலை விட்டுறதுனா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வெண்டு எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பற்ற வெண்டு எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? இது தூக்கி விட்டு கடாசிடுறதா? இப்போ ஏன்னா இந்த இடத்துல நம்ம உடல், மனைவி, மக்கள்னோடனே இந்த மனைவிகளுக்கெல்லாம் ஒரு கோபம் வந்துடும். என்ன இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொல்கிறாரோ? அப்படிலாம் கிடையாது. இங்கே நம்ம அறிவால் தானே புரிஞ்சுக்கிறோம். நமக்கு என்ன தேவை? ஞானம் தானே. ஞானம்ங்கிறது என்னது? அறிவு தானே. அப்போ நம்ம அறிவில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பற்றி தான் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதிகமான பற்றுனால நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய நேரங்களை அதிலே செலவிட்டுறோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஞானத்துக்காக நேரத்தை செலவிடணுங்கிறது தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கான கருத்து. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது உடல், மனைவி, மக்கள்னு ஏன் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னு புரியுது இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரத்தையும் எதுக்காக செலவிடுறோம்? ஒரு கணவன்னா மனைவி மக்களுக்காக, மனைவினா கணவனுக்காகவும், கணவனை சார்ந்த உறவினர்கள் அத்தனை பேருக்கும், கூடவே அவங்க குழந்தைகளும். ஆக இதுதான் நம்ம வாழ்க்கை. இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா இந்த சுழற்சியிலேருந்து நம்ம விடுபட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ஸ்லோகம். இப்போ நம்ம அனாத்மா அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அனாத்மாவில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்குறோம்? ஓரளவு ஒரு ஐடியா என்ன? இந்த உடலை பார்த்தோம், உடல் நான் அல்ல அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் மனம் நான் அல்ல, புத்தி நான் அல்லன்னு பார்த்தோம். இதில் இந்த உடல் அப்படிங்கிறத சமஸ்கிருதத்தில் ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உள்ளத்தை சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதல்ல இந்த அனாத்மாவை பற்றி தானே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அனாத்மாவை பற்றி ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு, இன்னும் டீட்டெயிலாக இப்போ சொல்ல போகிறாரு. அதனால ஸ்தூல சரீரம்ங்கிற தலைப்பில் ஸ்லோகங்களை நீ நம்ம பார்க்கலாம். தன் மாம்ச ருதிரஸ்நாயு மேதோ மஜ்ஜாஸ்தி சங்குலம் பூர்ணம் முத்ர புருஷாபியாம்
ஸ்தூலம் நித்யம் இதம் வபுஹு. தோல், மாமிசம், இரத்தம், நரம்பு, கொழுப்பு, ஊன், எலும்பு ஆகியவற்றின் தொகுதியும் சிறுநீரும் மலமும் நிறைந்ததும் பழிக்கத்தக்கமான இந்த உடல் ஸ்தூல சரீரம் எனப்படும் அப்படின்னு சொல்றார். ஒரு விஷயத்தினுடைய உண்மைத்தன்மையை நம்ம சொல்லும் போது தான் அதன் மீது நமக்கு பற்று போகும். ஏன் இந்த இடத்துல பழிக்கத்தக்கதுன்னு சொல்றாரு? பழிக்கத்தக்கதுன்னா ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் பழிக்கத்தக்கதுன்னு கேட்குறேன். கரெக்ட். கலீஜா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரே உடம்புலையே நம்ம உணவும் சாப்பிட்றோம், அதே உடம்புலையே சிறுநீரும் மலமும் வருது. அப்போ அதையும் நம்ம இதையும் சுத்தமாக உணவையும் சாப்பிட்டுட்டு அதையும் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த உடம்பு சுத்தமாக ஆயிடுமா? உடம்ப சுத்தமாக பர்ஃபெக்டாக சுத்தம்னு ஏதாவது இருக்குதா? இப்போ கலீஜுங்கிற வேர்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக பொருந்தது பார்த்தீங்களா? கரெக்ட் தானே? இந்த உடலை 100% சுத்தப்படுத்தவே முடியாது. ஏன்னா இந்த உடலினுடைய வளர்சிதை மாற்றம் எப்போதும் நடந்துகிட்டு இருக்குது. செல்கள் ஒரு பக்கம் இறந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பக்கம் புதிதாக உருவாகிட்டே இருக்குது. இப்போ இதில் எங்கே கழிவு நீக்கம்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? உடல்ல நம்ம சாப்பிட்ற உணவுகள், அதில் இருக்கக்கூடிய உப்பு சத்துக்கள் இதெல்லாம் போகிறதுக்காக தான் சிறுநீரும் மலமும். இந்த தோல் முழுக்க என்னது? எதால ஆயிருக்கு? இந்த தோல் முழுக்க எதால ஆயிருக்கு? டெட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன? இதை தானே நம்ம உடம்புன்னு சொல்கிறோம். அப்போ இதை பழிக்கத்தக்கதுன்னு சொல்கிறதுல நியாயம் இருக்குது தானே செய்யுது. அப்போ இதெல்லாம் எதால் ஆயிருக்குது? தோல், மாமிசம். சாதாரணமாக இந்த தோல் இல்லாமல் ஒரு ஆளை பார்த்தோம்னா அது அப்பயும் உண்டு. ஏன்னா அது நீங்கள் எந்த நோக்கமாக வச்சு பார்க்குறீங்கிறத பொறுத்து இருக்கு. எப்பயுமே நம்முடைய நோக்கங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல இவருடைய நோக்கம் உங்களுக்கு தேக அபிமானம் போகணும். சிறுநீரும் மலமும் நிறைந்ததுன்னு சொல்லி மலம் போயிருது, ஆனா மிச்ச மலம் உடம்புல தங்கிடுது. இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன்றினுடைய மலம் தான் இன்னொன்றுக்கு உணவாக ஆகிறது அப்படின்னு ஒரு வாக்கு இருக்கு. அதே மாதிரி உடம்புல நீராக நிறைந்தது. ஆமா, மலம் உடல்லே தான் இருக்கு. அப்போ அதுதான் சொல்றேன், ஒன்றின் மலம் இன்னொன்றின் உணவாக மாறுகிறது அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த உடம்பு எதனால ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தோல், மாமிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த தோல் இல்லாம இந்த உடலை நம்மளால பார்க்க முடியுமா? அது உங்களுக்கு பிடிக்கும், இது பிடிக்குமா? அது தொங்குறத பார்த்தா எடுத்து வாங்கிட்டு போய் சாப்பிடலாமான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது அது மாதிரி தொங்க விட்டா எப்படி பார்ப்பீங்க? பார்க்கவே முடியாது இல்லையா? அருவருப்பு தானே. அப்போ ரத்தத்தை கண்டு மயங்கி விழுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? டாக்டர்ஸ் சின்னதாக நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம், அது ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. சின்னதாக ஒரு காயம் பட்டிருக்கு, அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அழுத்தும் போது ரத்தம் வந்ததுனால அதை கண்டு மயங்கி விழுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதனாலே பேஷண்ட்டு இல்லாதவங்க வெளியில் போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கே நான் சொல்லலை, அங்கே ரூம்லேயே சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி ரத்தத்தை கண்டு பயப்படுறவங்க, மயங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நரம்பு, கொழுப்பு, ஊன், எலும்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதன் மீது நமக்கு ஒரு பற்று வராது. ஏன்னா இந்த தேக பற்றுங்கிறதுல ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணுக்கு ஆண் மேலேயும் எவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்குது. அதனுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிச்சுன்னா அது அதுக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்காகவே உயிரை துறக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவர்கள் இருக்கிறார்களா? ஏன் உயிரையே நான் கொடுத்துட்றேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ எதுக்காக இதை சொல்ல வராங்கன்னா, அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். அதுக்காக நீங்க அன்புங்கிறத செலுத்த வேண்டாம்னு யாரும் இங்க சொல்லலை. ஒரு விஷயத்தினுடைய உண்மைத்தன்மை தெரியும் போது தவறுதலாக நம்ம மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை கொடுப்போம். ஆமா, அதுதான் அந்த பற்றுங்கிறது இல்லாம நம்ம ஒரு
ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாதா? முடியும் இல்லையா? முடியும் இல்லை. இப்போ அந்த மாதிரி அதுக்காக நம்ம ஒரு உடலினுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சிக்கும் போது நம்ம அதுக்கு மேலே பற்று வராது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தில் துவக்குனா தோல். ஆமா சொல்லுங்க. ஆமா அதுதான் ஆக்சுவலா ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணுமோ அதை விட பல மடங்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் மோகம் இல்லையா? அதுதான் அப்போ அதை கரெக்டா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் தான் நான் செஞ்சேன். அப்போ இந்த உடலை சமஸ்கிருதத்துல பாருங்க, துவக்குனா தோல், மாம்சனா மாமிசம், ருதிரனா ரத்தம், ஸ்நாயுனா நரம்பு, மேதோனா கொழுப்பு, மஜ்ஜ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எலும்பு மஜ்ஜனா எலும்புக்கு நடுவில் உள்ள இருக்கக்கூடிய ஊன், அஸ்தினா எலும்பு, சங்குலம்னா ஆகிய இதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு. இந்த தொகுதியை அதை என்ன சொல்றோம்? மூத்ர புருஷாபியாம் சிறுநீரமும் மலமும் பூர்ணம் நிறைந்ததும் நித்தியம் பழிக்கத்தக்கதுமான். நிந்தனை செய்யறதுன்னா என்ன? பழிக்கிறது ஒட்டுமொத்தமா தொகுதி. இப்ப நான் சொன்ன அத்தனையும் தோல்ல ஆரம்பிச்சு எலும்பு வரைக்கும் சொன்னேன் இல்லைங்களா? அது எல்லாம் சேர்ந்தது தானே இந்த உடம்பு. இந்த ஒட்டுமொத்த தொகுதியையும் சிறுநீரமும் மலமும் கலந்துருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த உடம்பு பழிக்கத்தக்கது தானே. சிறுநீர் மலத்தை நம்ம எந்த மாதிரி கருதும்? உடல்ல இருக்கிற வரைக்கும் ஏதாவது பேச மாட்டோம். உடலை விட்டு வெளியில வந்துருச்சுன்னா நம்மளை விட்டுருங்க, இன்னொருத்தவங்க அந்த இடத்துக்கே போக மாட்டோம் இல்லையா? ஸ்மெல் அடிக்குது, அது முதல்ல கிளீன் பண்ணுங்கன்னு சொல்றோம் இல்லையா? வீட்டுல வயசுல பெரியவங்களா இருப்பாங்க, அவங்களால முடியாத நிலையில இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டுல சின்ன குழந்தைங்களும் இருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? அந்த பக்கம் போகும்போதே அவங்க உடம்புலயும் அது மாதிரி இருக்குங்கிற அந்த ஒரு ஞானம் இல்லைதானே அந்த குழந்தைங்களுக்கு. ஏன் அப்போ நமக்கு இந்த உடல்ல இருக்கிறது தான் வெளியில அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை கொடுக்குது. அப்ப இந்த உடல் அது இல்லையா? அதை பழிக்கிறோம்னா அப்ப இதையும் பழிக்கணும் தானே. அதனாலதான் அப்படி சொல்றாங்க. திருநீரமும் மலமும் பூர்ணம்னா நிறைந்த நித்தியம் பழிக்கத்தக்கதுமான இதம் வகுபு ஸ்தூலம். இதம்னா இந்த வபுகுனா உடல், ஸ்தூலம் இந்த ஸ்தூலம் இந்த உடல் சரீரம்ங்கிறது ஸ்தூல சரீரம்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்ற. ஸ்தூல சரீரத்துக்கு ஒரு டெஃபினிஷன் இதே மாதிரி ஸ்லோகம் ஏற்கனவே ஒன்று வந்திருக்கு. ஒரு 10 ஸ்லோகத்துக்கு இதே மாதிரியே தோல் மாம்சம் இதெல்லாம் பத்தி பேசியிருக்கிறோம். ஆனா இங்க ஸ்தூல சரீரம் அப்படிங்கிற ஒரு நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப ஸ்தூல சரீரம்னா என்னன்னு தெரியுதுங்களா? அது ஒன்றும் பெரிய பிரமாதம் கிடையாது. அது சிறுநீரும் மலமும் நிறைந்துள்ள பழிக்கத்தக்க ஒரு கருவி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம், அவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நம்ம ரொம்ப இந்த உடலை போஷிக்கிறது, இன்னொரு உடலை பெருசா போஷிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு உங்க கவனத்தை கொண்டு ஆத்ம ஞானத்துல வைங்க அப்படின்னு சொல்றார். அடுத்தது வந்துச்சா? 88. ஓகே. இப்ப இந்த ஸ்லோகத்துல பஞ்சீகிருதேப்யோ பூதேப்யஹ ஸ்தூலேப்யः பூர்வகர்மணா சமுத்பன்னம் இதம் ஸ்தூலம் போஹ ஆயதனம் ஆத்மனஹ அவஸ்தா ஜாகிரதஸ்ய ஸ்தூல அர்த்த அனுபவோ யதஹ. பெரிய ஸ்லோகம். இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உடல் எதால ஆனதுன்னு மேம்போக்கா ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லி அது பழிக்கத்தக்கதுன்னு சொன்னவரு இன்னும் கொஞ்சம் டீப்பா அடுத்த ஸ்டெப்புக்கு போறார். பஞ்சீகரணம் செய்யப்பட்ட ஸ்தூலமான பொருள்களிலிருந்து முன்வினை பயனால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த ஸ்தூல சரீரம். இதெல்லாம் உடம்புல இப்படிலாம் இருக்குது, இது மாதிரி மாமிசம் இருக்குது, ரத்தம் இருக்குது, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது, ஏன் தோன்றுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதற்கான விளக்கத்தை இந்த ஸ்லோகத்துல கொடுக்கிறார். பஞ்சீகரணம் செய்யப்பட்ட
ஸ்தூலமான பொருள்களிலிருந்து முன்வினை பயனால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த ஸ்தூல சரீரம். ஜீவனுக்கு இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு இருப்பிடமாவது எந்நிலையில் ஸ்தூலமான பொருள்களின் அனுபவம் ஏற்படுகிறதோ அது அந்த ஜீவனது நனவு நிலை அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் புகுத்தியிருக்கிறார். பஞ்சீகரணம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு, அப்புறம் முன்வினை பயன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு, அப்புறம் ஜீவனுக்கு இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய கஷேத்திரம்ங்கிறாரு, அப்புறம் ஜீவனது நனவு நிலைன்னு வேற சொல்கிறாரு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது. அப்போ அந்த பஞ்சீகரணம் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு இடம் நம்ம வந்து விளக்கியிருக்கிறோம். அதனால இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக சும்மா ஒரு பார்த்துட்டு நம்ம போயிடலாம். பஞ்சீகரணம்ங்கிறது என்னன்னா 5 பூதங்கள். பஞ்சபூதம் அப்படிங்கிறது 5 பூதங்கள் சொல்கிறோம். அது என்னென்னது? ஆகாயம், வாயு, அக்னி, நீர், பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பூதங்கள். இது வந்து முதல்ல வந்து வெளிப்படும்போது சூட்சும பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற நிலையில வெளிப்படுது. வெளிப்படுறதுக்கு முன்னாடி அது சூட்சமமா வெளிப்படுறதுக்கு முன்னாடி காரண பஞ்சபூதமா இருந்த நிலைக்கு பேரு மாயான்னு பேர். அவ்வளவுதான். அது வெளிப்படுறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கு? மாயாவா இருக்கு. வெளிப்படும் போது முதல்ல சூட்சமமாக வெளிப்படுகிறது. சூட்சம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சூட்சம பஞ்சபூதங்கள் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் ஒன்னோட ஒன்று கலந்து ஸ்தூல பஞ்சபூதங்கள் உருவாகுது. அந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த ஜெகத்தே உருவாயிருக்குது. அப்போ இந்த தேகமும் இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள்னால உருவாயிருக்குது. அந்த ரேஷியோவை பற்றி தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு ஆகாய சூட்சமம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 50-50 பிரிக்கிறோம். அதில் ஒரு 50% ஆகாயத்தோடது, மீதி 50% மற்ற பஞ்சபூதங்கள் 12% 4 சேர்ந்ததுன்னா ஒரு ஆகாய ஸ்தூலமாக மாறுகிறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு பூதமும் 50%, மற்ற பூதங்கள் எல்லாம் ஒரு 50% சேர்ந்து அது ஸ்தூலமாக மாறி, இப்படி பஞ்சபூதங்களும் ஸ்தூலமாக மாறக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பேரு பஞ்சீகரணம். பஞ்சம்னா 5, ஈகரணம்னா செய்தல். 5 சூக்ஷ்ம பூதங்களும் சேர்ந்து ஒரு கலவையில அதை வந்து ஸ்தூலமாக மாறுவதை பஞ்சீகரணம் சொல்றோம். இவ்வளவுதான். இதை தான் வந்து நம்ம இந்த முதல்ல பஞ்சீகரணம்ங்கிற அந்த விஷயத்தை அவர் இன்ட்ரடியூஸ். பஞ்சீகரணம் பஞ்சீகிருதேபியோ, பஞ்சீகரணம் செய்யப்பட்ட ஸ்தூலேபியக ஸ்தூலமான, பூதேபியக பொருள்களிலிருந்து, பூர்வ கர்மனா முன்வினை பயனால் அப்படின்னு. முன்வினை பயன்னா என்ன? நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம்? நம்ம வந்து இந்த தேகத்துல நமக்கு சுகம் கிடைக்குது, சுகம் வெளியிலிருந்து கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த சுகத்துக்காக கர்மங்களை செய்யறோம். கர்மங்களை செய்யும் பொழுது 2 வகை நமக்கு இருக்கா? என்னென்ன கர்மம்? புண்ணிய கர்மம். எந்த கர்மம் செஞ்சாலும் அதோடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு மறுபடி பிறக்க வேண்டியிருக்குது. அப்போ பிறப்பு எதனால கிடைக்குது உங்களுக்கு? முன்வினை பயனால, முன்னாடி நீங்க செய்த கர்மாவினால தான் அதை அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவி கிடைக்கும். அதை தான் அவங்க என்ன சொல்றாங்க? பூர்வ கர்மனா, முன்வினை பயனால். சமுத்பன்னம், உட்பன்னம்னா உருவாக்குறது. ஒட்டுமொத்தமா இது எல்லாம் உருவாகிக்கிறது, இந்த உடம்பு உருவாகிறதுக்கு காரணம் இந்த முன்வினை பயன்தான். அது எல்லாமே எதனால உருவாயிருக்குது? இந்த ஸ்தூல தேகம் பஞ்சபூதங்களால உருவாகிக்குது. எந்த நிகழ்ச்சியினால? பஞ்சீகரணத்தினால. இதம் ஸ்தூலம், இந்த ஸ்தூல சரீரம், ஆத்மனக ஜீவனுக்கு, போக ஆயுதனம். பொதுவாக இந்த ஜீவனுக்குன்னா என்ன அர்த்தம்? ஜீவன்றவன் யாரு? தன்னை இந்த உடல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன். அவனுக்கு போக ஆயுதனம். போகம்னா இன்பம், ஆயுதனம்னா கருவி, வீடு அப்படின்னு சொல்லலாம். போகத்தை இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு கஷேத்திரமாக இருக்கிறது, இருப்பிடமாக இருக்கிறது. எத்தக எந்நிலையில் ஸ்தூலார்த்தனுவோ, ஸ்தூலமான பொருளின் அனுபவம் ஏற்படுகிறதோ, தஸ்ய அந்த ஜீவனது ஜாகிர அவஸ்தா. அப்ப எந்த நிலையில இந்த உடல் பற்றின அனுபவங்கள்லாம் ஏற்படுதோ அதுக்கு பேர் என்ன? அந்த நிலைக்கு பேர் என்ன? நனவு நிலை, ஜாகிரத அவஸ்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு வேற என்னென்னலாம் அவஸ்தைகள் இருக்கு? 3 அவஸ்தைகள் நமக்கு இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதையும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ நமக்கு வந்து 3 தேகங்கள் அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே. ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் அப்படின்னு பார்த்தோம். ஸ்தூல தேகம் சூட்சும தேகத்தினுடைய பஞ்சீகரணத்தால வந்தது.
சூக்ஷ்ம தேகம் எதிலிருந்து வந்ததுன்னா காரண சரீரமாகிய மாயா தத்துவத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஸ்தூல சரீரம், இந்த உடல் சம்பந்தப்பட்டது, அது பெறக்கூடிய அனுபவங்கள், இது அத்தனையும் நனவு நிலையில நம்ம பெறுகிறோம். அப்ப சூட்சும சரீரம் பெறக்கூடிய அனுபவங்கள் எந்த நிலையில பெறுகிறோம்? கனவு நிலையில பெறுகிறோம். காரண சரீரத்துல பெறக்கூடிய அந்த ஒரு சுகம்ங்கிற அந்த ஒரு அனுபவம், ஆனந்தம்ங்கிற ஒரு அனுபவம் எங்க கிடைக்குது? உறக்கத்துல கிடைக்குது. இதெல்லாம் நம்ம ஷார்ட்டா புரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு. இப்ப இந்த உடல்ல நம்ம எந்த நிலையில அனுபவம் பெறுகிறோம்? நனவு நிலையில அனுபவம் பெறுகிறோங்கிறத அங்க இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்போ நனவு நிலை அப்படிங்கிறது இந்த ஸ்தூல தேகத்துக்கு உரியது அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஸ்லோகத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்ததா 89வது ஸ்லோகம். இந்த தூள உடலை நான் சொல்லக்கூடிய இந்த நிலை தானே இருக்கிறோம், இதுதான் நனவு அனுபவம்ங்கிறத மறுபடியும் நமக்கு இன்னொரு ஸ்லோகமும் சேர்த்து சொல்றாரு. பாஹ்யேந்திரைக ஸ்தூல பதார்த்த சேவாம் சந்தனஸ்தியார்த்தி விசித்திர ரூபாம் கரோதி ஜீவ ஸ்வயமேதத் ஆத்மனா தஸ்மாத் பிரசஸ்திர் வபுஷோ அஸ்ய ஜாகரே. தான் இந்த ஸ்தூல சரீரமே என்று அதனுடன் ஒன்றுபட்டவனாக ஜீவனானவன் புறக்கரணங்களால் மாலை, சந்தனம், பெண்டீர் முதலிய வகைப்பட்ட ஸ்தூலமான பொருளின் உதவியை தேடுகிறான். எதுக்காக? சுகத்துக்காக. ஆகையால் நனவு காலத்தில் உடலுக்கு அத்தகைய முக்கியத்துவம் உண்டாகிறது. அப்போ உடல்ல நான் அப்படிங்கிற அபிமானத்தை அவன் வைக்கிறான். தான் இந்த ஸ்தூல சரீரம்னு நினைக்கக்கூடியவன் தான் ஜீவன். அந்த ஜீவனாகவன் என்ன பண்றான்? தன்னுடைய சுகத்துக்காக என்ன பண்றான்? புறக்காரணங்களை சேகரிக்கிறான். அது என்னது? இந்த உடலை அவன் குளிச்சுட்டு சந்தனம் பூசி, இப்பெல்லாம் அந்த மாதிரி யாரும் இருக்காங்களான்னு தெரியல, ஒரு காலத்துலலாம் இது ஒரு விஷயம். சந்தனம் பூசுறது, விபூசி பன்னீர்ல குளிக்கிறது, பாலில் குளிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க, அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இந்த உடலை சுத்தப்படுத்துறதுக்கு பல விதங்கள்ல, அப்புறம் அதனுடைய இயற்கையான நாற்றத்தை போக்குவதற்காக அதுக்கு நிறைய நறுமண பொருள்களெல்லாம் பயன்படுத்துறது, அப்புறம் புகைகள் எல்லாம் உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது? அப்புறம் சந்தனம் பூசிக்கிறாங்க. எல்லாம் பாருங்க, எதுக்கு? எதை மறைக்கிறதுக்கு? நாற்றம்னாலே மனம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம நாற்றம்ங்கிறத நெகட்டிவ் சென்ஸ்ல பார்த்துக்கணும் இங்க. அதாவது துர்நாற்றம்னு வச்சுக்கோங்க. நாற்றம்னாலே சுகந்தம், மனம் தான் அர்த்தம். இப்போ துர்நாற்றம்ங்கிறது தான் நம்ம உடலினுடைய துர்நாற்றத்தை போக்குவதற்காக செயற்கையான காரணிகளை நம்ம பயன்படுத்துறோம். அதான் புறக்காரணிகள் அப்படின்னு இங்கே சொல்றாங்க. அப்புறம் அதை எதுக்காக செய்ய வேண்டியிருக்குது? இன்னொருத்தவங்களை அட்ராக்ட் பண்ண வேண்டியது. நம்முடைய ஆப்போசிட் ஜெண்டர்ல நமக்கு ஒரு சுகம் கிடைக்குதுங்கிறதால இந்த மாதிரி கவர்ச்சிகள் எல்லாம் ஏற்படுத்தி அந்த புறக்காரணிகள் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இப்படிலாம் செஞ்சு அவர் என்ன பண்றாரு? ஸ்தூலமான பொருள்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய உதவியை நாடி இந்த உடலை போஷிக்கிறான். அதனால நனவு உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் தான் முக்கியத்துவமாக ஆகிறது. ஏன்னா இதன் மூலயமா தான் அனுபவம் கிடைக்குது. அதனால ஸ்வயம் ஏதத் ஆத்மனா, தான் இந்த ஸ்தூல சரீரமே என்று அதனுடன் ஒன்றுபட்டவனாக. ஏதத் ஆத்மனா, ஏதத் ஆத்மனான்னா என்ன அர்த்தம்னா இந்த உடலை நான் நினைச்சிக்கக்கூடிய அந்த நிலையில ஜீவன் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம என்ன இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம்னா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது எப்படி ஜீவன்ன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பிரத்யேக ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உடல்லையும் ஒரு ஆள் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் என்ன? பிரத்யேக ஆத்மா. ஒன்னொன்னுத்துலேயும் ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி நான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நான் சொல்றேன், நீங்களும் நான் சொல்றீங்க, அவரும் நான் அப்போ நான்னா என்னது? ஆத்மா, பிரத்யேக ஆத்மா. இது எப்படி சாத்தியம்? இத்தனை ஆத்மா இருக்க முடியுமா? இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரத்துல நமக்கு அந்த கரணம்னு ஒன்று இருக்கு, சூட்சும சரீரம். அந்த கரணத்துல சைதன்யம் பிரதிபலிக்குது. அப்படி பிரதிபலிக்கிறதுனால அந்த இடத்துல இந்த சிதாபாசன்கிற ஒரு அகங்காரம்ங்கிற ஒரு தன்மை உருவாகுது. எப்படின்னா, சித்தும் இந்த ஜடமாகி அந்த கரணம் சேரும் பொழுது சித் ஜட கிரந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அகங்காரம் சிதாபாசன் தோன்றுகிறார். அதை தான் நம்ம ஜீவன்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இது உள்ள அர்த்தம்.
இப்போ நனவு உலகத்துல அந்த சிதாபாசன் யாரை தொடர்பு கொள்றான்? இந்த உடம்பை தொடர்பு கொள்றான். அப்புறம் சூட்சும தேகத்தையும் தொடர்பு கொள்றான். கனவு உலகத்துல சூட்சும தேகம் மட்டுமே இருக்குது. தூக்கத்துல காரண சரீரத்தில் இருக்கு. அப்போ இது மூணுத்துலயும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஆளு ஒருத்தன் ஜீவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ பிரத்யேக ஆத்மா ஏதத் ஆத்மனாங்கிறதும் பிரத்யேக ஆத்மாங்கிறதும் ஒண்ணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸ்வயம் ஏதத் ஆத்மனா அப்படிங்கிறது இந்த உடல் தான், ஸ்தூல சரீரம் தான் அப்படின்னு நான் அதோட ஒன்றுபட்டவனாக இருக்கக்கூடிய ஜீவனானவன் பாஹ்யேந்திரியி புறக்கரணங்களால் ஸ்ரக்னா மாலை, சந்தனம், ஸ்ரீ ஆதி பெண்டீர் முதலிய விசித்திர ரூபாம் பலவகைப்பட்ட ஸ்தூல பதார்த்த சேவாம் ஸ்தூலமான பொருள்களின் உதவியை நாடி அவன் கரோதினா தேடுறது. தஸ்மாத் ஆகையால் ஜாகரே, ஜாகரம்னா நனவு இல்லையா? ஜாகரே நனவு காலத்தில் வபுகுன்னா என்ன பார்த்துருக்கோம்? உடம்புன்னு பார்த்துருக்கோம். அப்போ வபுஷோன்னா உடலுக்கு, அஸ்யக அத்தகைய பிரசஸ்தி முக்கியத்துவம் ஏற்படுது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்? இதுல தான் நமக்கு சுகமே கிடைக்குதுன்னு நினைக்கிறதால. அப்போ நனவு பொறுத்த வரைக்கும் ஸ்தூல தேகம்தான் முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்தது இது நம்ம பார்த்துட்டோம். 90வது ஸ்லோகத்துக்கு போயிடலாம். சர்வோ அபி பாஹ்ய சம்சாரஹ புருஷஸ்ய யதாஸ்ரயஹ வித்தி தேகம் இதம் ஸ்தூலம் கிரகவத் கிரகமேதினஹ. வெளி உலக விவகாரம் அனைத்தும் ஜீவனுக்கு எதை பற்றியதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட இந்த ஸ்தூல உடலை இல்லறத்தவனுக்கு வீட்டை போன்றதுதான் என்று உணர்வாயாக. இப்போ நம்ம ஒரு வீட்டில் வசிக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் தங்குறோம். அப்புறம் அங்கேருந்து வெளி உலகத்தெல்லாம் போயிட்டு நம்ம சுற்றிட்டு திரும்ப வரோம். அதே மாதிரி இந்த உடம்புங்கிறது எப்படின்னா வெளியிலேருந்து பலவிதமான இன்ப துன்பங்களை பெறுகிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம எங்கே இருக்கிறோம்? இந்த உடலில் தங்கி இருக்கிறோம். இது ஒரு க்ஷேத்திரம். வீடுங்கிறது எப்படி நம்ம அடங்குகிற இடமோ அதுபோல் இந்த ஜீவனுங்க இருக்கக்கூடிய இடம் க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த உடலை நம்ம சொல்கிறோம். பாஹ்ய சம்சாரகன வெளி உலக விவகாரம், சர்வோ அபிகி அனைத்தும், புருஷஸ்ய இந்த உடம்புக்கு புருஷன் ஜீவன் அப்படின்னு சொல்கிறாங்க. யதாச்சரய எதை பற்றியதாக இருக்கிறதோ இதம் அப்படிப்பட்ட இந்த ஸ்தூல தேகம் ஸ்தூல உடலை கிரகம் ஏதினக இல்லறத்தானுக்கு, கிரகம் ஏதினான இல்லறத்தான். இப்போ இல்லறத்தனங்கிற யாரு? இல்லறத்தவங்க யாரு? சம்சாரி. அவன் எங்க வசிக்கிறான்? இல்ல இருக்கிறதால தான் இல்லறத்தவன். அப்ப இல்லுங்கிறது அவன் வசிக்கக்கூடிய இடம், அதனால இல்லறத்தான். கிரகவத் அவன் இருக்கக்கூடிய இடம் தான் வீடு இல்லையா? கிரகஸ்தன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு கிரகம், வீடு. கிரகவத் வீட்டை போன்றதுதான் என்று வித்தி உணர்வாயாக. அப்போ இந்த இப்போ நம்ம ஒரு வீடு, நம்ம வசிக்கிறதுக்கு ஒரு வீடு, சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு பாடுபடுறவங்க எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வீட்டை பெறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் இல்லையா? அப்போ வீட்டின் மீது அவனுக்கு ஒரு பற்று இருக்குது இல்லை? அந்த வீட்டை பாதுகாக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ வேலைகள் அவன் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ அதுக்குன்னு சொல்லி அவனுக்கு எவ்வளோ பற்று இருக்கிறது போல இந்த தேகமாகிய இந்த வீட்டையும் இந்த க்ஷேத்திரத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவன் என்ன, நான் சொன்ன மாதிரி இந்த உடலை போஷிக்க வேண்டியிருக்குது. போஷிக்கலைன்னா என்ன ஆகும்? அவனுக்கு அதிலேருந்து சுகம் கிடைக்காம போயிடுங்கிற ஒரு எண்ணம். அதனால அந்த போஷிக்க வேண்டிய அவசியத்தில் அவன் இருக்கிறான். அதனால அந்த பற்றுங்கிறது மிகுதியாக போய்கொண்டே இருக்கிறது. அந்த வெளியில நம்ம தங்கியிருக்கிற வீட்டின் மீது பற்று போல இந்த வீட்லையும் நமக்கு பற்று இருக்கிறதுங்கிறத ஒரு உதாரணமாக வச்சு நமக்கு சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகத்துல ஸ்தூலஸ்ய சம்பவ ஜரா மரணானி தர்மா ஸ்தௌல்யாதயோ பகுவிதா சிசுதாத் யஸ்வதா வருணாசிரமாதி நியம பகுதா ஆமயா ஸ்யுஹு பூஜாவமான பகுமான முகாவிசேஷஹ. பிறப்பு, மூப்பு, சாவு ஆகிய இயல்புகள், பருமன் முதலியவை, பலவிதமான குழந்தை பருவம் முதலிய நிலைகள், வருணம், ஆசிரமம் முதலிய நியமங்கள்,
பல வகையான நோய்கள், போற்றுதல்கள், இகழ்ச்சிகள், வெகுமதிகள் முதலிய சிறப்புகள் அனைத்தும் இந்த ஸ்தூல தேகத்திற்கு ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் சிறப்புகள் தானா? பிறப்பு, மூப்பு, சாவு. பிறப்புன்னா நம்ம குழந்தையா பிறக்கிறோம், அப்புறம் வயதாகிட்டே போய் அப்புறம் சாவு, அதாவது மரணம்ங்கிற நிலையை அடைகிறோம். ஜரா அப்படின்னா மூப்பு, மரணானின்னா மரணம்ங்கிற நிலை. அப்போ இதுக்கு இடையில நமக்கு உடல் பருமனா இருக்குது, ஒல்லியா இருக்குதுன்னு பலவிதமான கவலைகள்லாம் ஏற்படுது இல்லையா? ஒல்லியா இருக்கிறவன் நான் இன்னும் கொஞ்சம் பருமனாகணும்னு ஆசைப்படுறான், பருமனா இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மான பரவாயில்ல, இப்படி பலவிதமாக இருக்குது. அப்புறம் குழந்தை பருவம் முதல் இந்த மாதிரி மூப்பு வர வரைக்கும் பல விதமான ஸ்டேஜஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் அது மட்டும் இல்லை, ஒரு 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 மனித பிறவின்னு வந்தால் அவன் எந்த வர்ணத்தில், எந்த ஆசிரமத்தில் அவன் பிறந்திருக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு பலவிதமான நோய்கள் வருது. ஒரு சில மனிதர்கள், ஜீவர்கள் போற்றப்படுகிறார்கள், ஒரு சில ஜீவர்கள் இகழப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த செயல்களை பொறுத்து அவனுக்கு வெகுமதியோ அல்லது அவமதியோ கிடைக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையுமே கொண்டது தான் இந்த ஸ்தூல தேகம். புரியுதுங்களா? இந்த ஸ்தூல தேகத்துல நான்கிற அபிமானத்தினால தான் இது அத்தனையுமே நடக்குது. இந்த ஸ்தூல தேகத்துக்கு இதுக்கு மேல வேற ஏதாவது கிடைச்சிட முடியுமா? இப்ப நம்ம சொன்ன விஷயங்களை தவிர்த்து வேற ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குதா? இவ்வளவுதான், இதோட லிமிட்டேஷன் இவ்வளவுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த வர்ணம்ங்கிறதுல நம்ம ஏற்கனவே பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன்கிற 4 நிலைகள் இருக்கிறத பார்த்துருக்குறோம். ஆசிரமம்ங்கிறது பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசிங்கிற 4 ஆசிரம நிலைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலையிலையும் அவன் பிறக்கிறதுக்கு அவனுடைய முன்வினை பயன்தான் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஸ்தூல தேகத்தை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியாவை ஷார்ட்டாக நமக்கு சில ஸ்லோகங்கள் மூலயமா நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸ்தூல தேகம்னா என்ன, அது எப்படி உருவாச்சு, அந்த ஸ்தூல தேகத்தில் நம்ம அபிமானம் எப்படி வச்சோம், அப்புறம் அந்த ஸ்தூல தேகத்துக்குன்னு என்ன விதமான சிறப்போ அல்லது நிகழ்ச்சிகளோ இருக்குது அப்படிங்கிற பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த ஸ்லோகங்கள் மூலயமா கொடுத்துருக்கிறாரு. இதை தொடர்ந்து ஸ்தூல தேகத்துக்கு அடுத்தபடியாக சூட்சும தேகத்தை பற்றி, நம்ம சூட்சும சரீரத்தை பற்றி இனி வரக்கூடிய உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.